அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த ரேட் டீட்டெயில்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. மண்டி ரேட்னா என்ன, பில்ட்டினா என்ன, கடையில் விற்கிற ரேட்னா என்ன சார், ஏன் சார் வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் 3A சைஸ் ஆவரேஜ் பெஸ்ட் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அதோட வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதுதான் மண்டி ரேட். ஸோ நான் வீடியோவில் மண்டி ரேட் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னா எடுத்த விலைங்க, மண்டியில் பர்ச்சேஸ் பண்ண ரேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ட்டி. இந்த பில்ட்டியில் என்னென்னா, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மண்டி கமிஷன், பார்ட்டி கமிஷன், அப்புறம் பேக்கிங் சார்ஜஸ்ஸு, பேக் சார்ஜு, லோடிங் சார்ஜ், இது எல்லாமே வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட்டி. அதாவது லாரி வாடகையும் அன்லோடிங் சார்ஜ் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா சார்ஜ், லாரியும் அன்லோடிங் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா சார்ஜ் பேர் பில்ட்டிங்க. இப்போ நான் பில்ட்டி 54 இல்லை 55 அப்ராக்சிமேட்டாக அது சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் லாரி வாடகையும் அன்லோடிங் சார்ஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடை ரேட். இது என்னன்னு சொல்கிறேன். கடை ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ரேட்டுங்க. நம்ம கடையில் வந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை ஆன்லைன் ஆர்டர் கடையிலேருந்து ஏற்றுற மாதிரி இருந்தாலோ அந்த ரேட்டுங்க, அதுதான் கடை ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டியில் 50 ரூபா எடுக்கிறீங்கன்னா ஃபைனலாக கடையில் 65லேருந்து 68 ரூபா வருங்க. அது என்ன 65, 68னா நீங்கள் எவ்வளோ உருப்படி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுதாங்க மண்டி ரேட், பில்ட்டி ரேட், கடை ரேட் அப்படிங்கிறதுக்கான 3க்கான வித்தியாசம். ஸோ நீங்கள் டேரெக்டாக எம்பியிலேருந்து லோட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு பில்ட்டி ரேட்டு சொல்லுவாங்க. இல்லை நான் கடையிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கடை ரேட்டுன்னு சொல்லுவேங்க. ஏதாவது தேவை இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.